என் வழியை என்னால வெளியே சொல்ல முடியாது, நிறையவே உள்ளுக்குள்ள மறைச்சிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி புள்ளன்னு என் குடும்பத்தையும் அப்படி திட்டுவாங்க அப்படின்னு எல்லாம் புகழ் அவர் திடீர்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சமீபத்துல புகழ் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. புகழ் அவர் சொன்ன சில விஷயங்கள் உண்மைதான் அப்படின்னு கூட அந்த வீடியோல நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு படம் எடுக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு வழிகள் இருக்கு. அதுல கேமரா முன்னாடி தெரியிற முகங்கள் மட்டுமே அதுல ஒர்க் பண்ணல. அந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பின்னாடி இருக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் 1947 அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் பண்ண சமயத்துல புகழ் இருக்காரா, அப்ப அந்த படம் கண்டிப்பா ஓடாதுப்பா அப்படின்னு என் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கு. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த படம் ஆஸ்காருக்கு 5th பிளேஸ்ல இடம் பிடிச்சிட்டு திரும்பி வந்துச்சு. அந்த அளவுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. கண்டிப்பா கடின உழைப்புக்கு எப்பவுமே பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கறத தாண்டி என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க, என்னோட குடும்பத்தையும் சேர்ந்து, என்னோட ஒய்ஃப், என்னோட பிள்ளை, யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாரையும் சேர்ந்து தான் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 120 ரூபா கொடுத்து படம் பாக்குறோம், படத்துல ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டீமா சேர்ந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியறது இல்ல. ஆனா வார்த்தையை மட்டும் டக்குன்னு திட்டி எல்லாரையுமே நோகடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நிறையவே நடக்குது. அதாவது ஒரு காமெடியனோட லைஃப்ல எவ்வளவு பெரிய வழிகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை காண்பிக்கவும் முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க புகழ் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்றத கேட்டுட்டு என்னங்க பண்ண முடியும்? நம்ம எதுவுமே கண்டுக்காம தான் போக முடியும். சொல்றவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு தான் யோசிக்க முடியும். நம்ம எதையுமே கேட்டுட்டு கேட்காம அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துக்க வேண்டியதா, நம்ம வேலையை நம்ம சரியா பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அந்த பேட்டியில. ரொம்ப உடஞ்சு போய் தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் இந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கான ரசிகர்கள் உருவாக காரணமே அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப படங்கள்ல நிறைய வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து வேலைகள்ல ரொம்பவே பிஸியாவும் இருக்காரு புகழ் அவரு. அதனாலதான் நிறைய பேர் அவர் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, அவர் கூட பேச கூட மாட்டேங்கிறாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க போல. அததான் புகழ் அவரும் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா எனக்கும் நிறைய வழிகள் எல்லாம் இருந்துச்சு. பொதுவா இந்த காமெடியனா இருக்க நிறைய பேருக்கு அந்த வழிகள் எல்லாம் இருக்கும். பின்னாடி இருக்க கஷ்டங்கள் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி புகழ் அவரு அந்த பேட்டிகளை நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நெகட்டிவான கருத்துக்கள் பதிவிடுறவங்க பதிவிட்டுட்டே தான் இருக்காங்க, எல்லாரையும் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஒரு சில விஷயங்களை அவர் பேசியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் அதுக்கு கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. புகழ் அவர் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியில இன்னுமே ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அதுல இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒரு சில வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட சேர்ந்து அடிக்கடி இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் கூட பதிவிடுவாரு, புகைப்படங்கள் எல்லாம் கூட பதிவிடுவாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவர் பதிவிட்ட பதிவுகளுக்கெல்லாம் நிறைய பேர் லைக் எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு இவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க விஷயங்களும் சமூக வலைதளத்துல வைரலாயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.